போர் அடிக்கும், பார்த்துக்கோங்க. போக போக வீடியோஸ்லாம் நல்லா வரும். நம்ம வீட்டிலேருந்து காலையிலே ஒரு 8:30க்கெலாம் கிளம்பியாச்சு. கிளம்பி பாதி தூரம் போயிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம சாப்பிட்டே கிளம்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆகிடுச்சு. 12 நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதாவது என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், காலஹஸ்தியோட என்ட்ரன்ஸ் வந்து. ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருந்தோன்னா அந்த மலையில் சிவன் பார்வதியோட சிலை வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் போயிருந்தீங்கன்னா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், போய் பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளே செல் வந்து அலோட் கிடையாது. அந்த கோபுரத்துக்கு பேக் சைடில் நமக்கு வந்து பார்க்கிங் கிடச்சிது. ஸோ நம்ம பார்க்கிங் போயிட்டு காரை விட்டுட்டு திருப்பி உள்ளே போயிட்டு சாமிலாம் பார்த்தோம். உள்ளே பார்த்துட்டு அங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணுவாங்க, ராகு கேது பரிகாரம்லாம். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்கிறேன். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம். பரிகாரம்லாம் எதுவும் பண்ணல நாங்கள். ஸோ நாங்கள் போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ள கோயிலெலாம் பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் வந்து அங்கேருந்து சின்ன திருப்பதி போயிட்டோம். அதாவது சில பேர் வந்து சொல்கிறாங்க, காலஹஸ்தி போனால் திருப்பதி போகக்கூடாது, வேறு எந்த கோயிலும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி போகலாமா போகக்கூடாதான்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கேருந்து நம்ம குட்டி திருப்பதி ரீச் பண்ணியாச்சு. அங்கேயும் ஒரு 5:30 6 கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். அங்கேயும் அவ்வளோவா ரஷ் எதுவும் கிடையாது. நாங்கள் போன டைமில் ரஷ் கிடையாது. மேபி இதுக்கப்புறம் ரஷ் இருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோட்டியே மலையிலேருந்து அருவி பார்த்தோம். தண்ணி வந்துட்டு இருந்தது. அப்போது உள்ளே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகணும், வந்துட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இருந்தது, உள்ளே இருந்தது, நல்லா இருந்துச்சு தண்ணிலாம். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோட்டி பார்த்திங்கன்னா அருவி அதே மாதிரி தண்ணிலாம் இருந்துச்சு. அங்கேயும் கோவில்லாம் இருந்தது, சுற்றி கோயிலுங்க இருந்தது, சாமிங்க இருந்தது. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போகாமல் லைனு க்யூ தான், எங்கேயுமே க்யூ தான். ஸோ க்யூலலாம் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு குளத்துல மட்டும் ஜஸ்ட்டு காலை நனைச்சிட்டு மேலே ஒரு நரசிம்மர் கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயில்